Dear parents, dear students, நான் இன்று எமது கல்வி முறைமை சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் என்று இருக்கின்றேன். இந்த விடயங்கள் குறிப்பாக பேரண்ட்ஸ் மாணவர்களிலும் பார்க்க கல்வித்துறையில் உள்ள கல்வியியலாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் கூட சிந்திக்க வேண்டிய சில விடயங்களாக இவை காணப்படுகின்றன. எமது கல்வி முறை ஐரோப்பியர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு கல்வி முறை. இதை கல்வி முறை என்பதிலும் பார்க்க எமக்காக அவர்கள் திட்டமிட்டு தயாரித்த ஒரு போதனா முறை, இன்ஸ்ட்ரக்ஷனல் முறை, நாட் எஜுகேஷனல் சிஸ்டம். அறிவு பரப்புகின்ற கல்வி முறையை எங்களுக்கு அவர்கள் அறிமுகம் செய்யவில்லை. திட்டமிட்டு கீழைத்திய கம்பெனிகளால் அந்த நேரத்தில் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் போன்ற ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு அவர்கள் உருவாக்கிய முறைதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கும் கல்வி முறை. நாம் மனிதர் என்ற அடிப்படையில் மாற்றங்களை ஒருபோதும் நாம் விரும்புவதில்லை அல்லது மாற்றங்கள் சம்பந்தமாக சிந்திப்பதில்லை. எமது கல்வியின் ஊடாக நாம் பெற்ற அறிவின் முக்கியமான ஒரு பிரிவான உற்றறிதிறன், கிரிட்டிக்கல் நாலேஜ், கிரிட்டிக்கல் ஸ்கில், அந்த திறன் எங்களுக்கு குறைவு. அதனால் நாம் வாழையடி வாழையாக பரம்பரையாக அவர்கள் கற்றுத்தந்த முறைகளை, அவர்களின் கல்விக் கொள்கைகளை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் நீங்கள் பாருங்கள், நாம் எல்லோரும் பார்க்க வேண்டிய விடயம்தான். சொல்வார்கள், அவர்கள் ஒரு நாள் அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வரும்போது எங்களிடம் நிலம் இருந்தது, அவர்கள் கைகளில் பைபிளும் தோளிலே சிலுவையும் இருந்தது, அவர்கள் எங்களுக்கு கல்வி புகட்டினார்கள், நாங்கள் கண்களை மூடிக்கொண்டு கற்றுக்கொண்டிருந்தோம். கண்களை திறந்து நாங்கள் பார்த்தபோது அவர்கள் கைகளில் நிலம் இருந்தது, எங்கள் கைகளில் பைபிளும் எங்கள் தோள்களிலே சிலுவையும் இருந்தது என்று கல்வியலாளர்கள், கிழக்கு சிந்தனையாளர்கள் சொல்லுவார்கள். குறிப்பாக அவர்கள் எங்களுக்கு திட்டமிட்டு அவர்களின் அக்யூனாஸ் போன்ற அறிஞர், மத போதகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மேலாதிக்க முறைதான் இந்த போதனா முறை, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட். கல்வி முறையாக எங்களுக்கு இது வரவில்லை. எனவே நீங்கள் யோசித்து பாருங்கள், உலகில் எந்த சீருடை எடுத்து பாருங்கள், எமது நாட்டு மாணவர்கள் அணியும் சீருடை வெண்மை நிறமான ஒரு சீருடை. உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டிலாவது வெள்ளை நிற சீருடையில் பாடசாலைக்கு மாணவர்கள் செல்வதை நீங்கள் கண்டிருக்கின்றீர்களா? நாம் யாராவது கண்டிருக்கின்றோமா? இல்லை. வெள்ளை நிறம் என்பது மாணவர்களை கட்டுப்படுத்தும், மாணவர்களை அசைய விடாது, மாணவர்கள் சொல்வதை கேட்கும் கிளிப்பிள்ளைகளாக இருப்பதற்கு பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிறம்தான் இந்த வெள்ளை நிறம். இதை அவர்கள் திட்டமிட்டு அறிமுகப்படுத்தினார்கள். இலங்கை போன்ற நாடுகளில் தான் இந்த வெள்ளை நிற சீருடை காணப்படுகின்றது. வெள்ளை நிறம் என்பது அழுக்குப்பட்டுவிடும் என்பதற்காக மாணவர்கள் அசையாமல் ஆடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிறம். நாம் இதை பற்றி யோசிப்பதில்லை. சீருடையை ஏன் வெள்ளை நிறத்தில் அமைக்கணும்? பாருங்கள், பெண் மாணவர்களுக்கு காலணிகள் கூட வெள்ளை நிறம். பாருங்கள், எவ்வளவு கொடுமை என்று. அந்த மாணவர்கள் எந்த நேரமும் அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும், அது அழுக்குப்பட்டுவிடும் என்பதற்காக மிகவும் நுணுக்கமாக நடந்து செல்ல வேண்டும். பாதைகளில் நடந்து செல்வதற்கு கூட அழுக்குப்படும் என்ற பயத்தில் தான் நடந்து செல்ல வேண்டும். இதை பற்றி நாம் யோசித்திருக்கிறோமா? ஏன் வெள்ளை நிறத்தில் சீருடை அணிய வேண்டும்? ஏன் வெள்ளை நிறத்தில் தயாரிக்க வேண்டும்? யாரும் யோசிப்பதில்லை. இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட முறை. எமது கல்வி முறை, எமது வகுப்பறையை பாருங்கள். இது நாம் உருவாக்கிய வகுப்பறையா? இது யாருடைய வகுப்பறை என்ற புத்தகத்தில் ஆயிஷா இதா நடராசன் இதை தெளிவாக சொல்லுவார். இது எங்களுக்கு நாங்கள் உருவாக்கிய வகுப்பறை இல்லை, இது எங்களுக்கு திட்டமிட்டு உருவாக்கி தந்த வகுப்பறையை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அழகாக சொல்லுவார். இது ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்ட வகுப்பறை. மாணவர்களை கோழைகளாகவும் மாணவர்களை அடிமைகளாகவும் வைத்திருப்பதற்காக உருவாக்கப்பட்ட வகுப்பறை. ஐரோப்பிய நாடுகளில் வகுப்பறை என்பது ஒரு கலகலப்ப, மாணவர்களுக்கு சொந்தமானது, மாணவர்களின் ஆதிக்கம் நிறைந்தது, மாணவர்கள் சந்தோஷமாக இருக்கும் இடம்தான் வகுப்பறை. ஆனால் எங்கள் தேசங்கள், எங்கள் பிரதேசங்களில் வகுப்பறை ஆசிரியருக்கு சொந்தமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். வகுப்பறை ஆசிரியர்களுக்கு சொந்தம் என்று நாம் அதை உருவாக்கி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் வகுப்பறை என்பது அது மாணவனுக்கு சொந்தமானது, முழு பாடசாலையும் பெற்றோருக்கு சொந்தமானது என்பதை போல் வகுப்பறை முழுக்க அது மாணவனுக்கு சொந்தமானது. மாணவனின் ஆதிக்கம் நிறைந்ததாகத்தான் வகுப்பறை இருக்க வேண்டும். எமது கல்வி முறையும் எமது வகுப்பறைகளும் அவ்வாறு இருக்கின்றதா என்று கேட்டால் அது வினாவாகத்தான் இருக்கும். எனவே எமது வகுப்பறை, எமது சீருடை, எமது புத்தகங்கள்
ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டால் அந்த உதாரணமாக பிசிக்ஸ் என்ற பாடம் உயர்தரத்தில் எடுத்தால் அந்த பிசிக்ஸ் என்ற பாடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு புத்தகத்தை மாணவன் தெரிவு செய்து அவன் தெரிவு செய்த புத்தகத்தை படிப்பதனூடாகத்தான் அந்த அறிவை அவன் பெறுகிறான். இதுதான் உலகத்தில் காணப்படுகின்றது. பின்லாந்து போன்ற நாடுகள், கனடா போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் இவ்வாறு தான் பல பாடங்கள் இருக்கும். விரும்பிய ஒரு பாடம் இருக்கும். அதில் பல சப்ஜெக்ட் புக்ஸ் இருக்கும். அவன் விரும்பிய புத்தகத்தை தெரிவு செய்வான். அவன் விரும்பிய ஆசிரியரை தெரிவு செய்து அவன் கற்றுக்கொள்வான் மாணவர். ஆனால் இங்கே அவ்வாறு இல்லை. புத்தகத்தை கட்டாயமாக இவர்கள் அறிமுகப்படுத்தும் புத்தகத்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள் வித்தியாசத்தை. நாம் யோசிப்பதில்லை, நாம் இவை பற்றி சிந்திப்பதில்லை. அப்போ மாணவர் மைய கல்வி என்பது எங்கே? மாணவர் மைய கல்வி என்றால் கல்வியின் எல்லா செயற்பாடுகளிலும் மாணவர்களின் ஆதிக்கம் இருக்க வேண்டும். மாணவர்களின் விருப்பம் நிறைவு பெற வேண்டும். இங்கே பரீட்சை எழுதுவதற்கு, கல்வி பாடங்களை கற்பதற்கு மாணவர்கள் விரும்புகிறார்களா? மாணவர்கள் திணிக்கப்படுகின்றார்களா? திணிக்கப்படுகின்றார்கள். எனவே இவை சம்பந்தமாக நாம் யோசிப்பதில்லை. இவை சம்பந்தமாக பேசும்போது கூட சிலர் பைத்தியம் என்று எங்களுக்கு கூட வாய்ப்பிருக்கின்றது. சீருடை வெள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, சீருடை வெள்ளையாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லை. இது மெக்கலே போன்ற ஐரோப்பிய இராணுவ தளபதிகள் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த முறைதான் இந்த சீருடை அமைப்பு. எமது கீழே பிராந்தியத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட, கல்விக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட ஒரு இராணுவ தளபதி மெக்கலே என்பவர். அவர் ஒரு இராணுவத்தின் கட்டளையிடும் தளபதி. அவர் அந்த முறையைத்தான் எமது கல்வி முறையிலும் புகுத்தி இருக்கின்றார். அதைத்தான் நாம் தொடர்ந்தும் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். எமது சீருடை, எமது வகுப்பறை, எமது புத்தகங்கள், எமது பாட அமைப்பு, எமது பரீட்சை முறைமைகள் எல்லாமே எங்களுக்கு யாரோ கொண்டு வந்து விட்டு சென்ற தடயங்களை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் யோசிக்கவில்லை, நாம் அதை மாற்றிக்கொள்வதற்கு சிந்திக்கவில்லை, அதற்குரிய சிந்தனை எமக்குள் எழவில்லை. நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் இவ்வாறுதான், இப்படிப்பட்டவன் தான் மனிதன். நான் சொன்னதை போல் அவர்கள் எங்களிடம் வந்து எங்களுக்கு புகுத்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள். நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் வகுப்பறையில் ஆசிரியர் இருப்பார். ஆசிரியரிடம் போய் மாணவர்கள் கல்வி கற்று, விரும்பிய ஆசிரியரிடம் போய் அவர்கள் உரிய பாடத்தை கற்றுவிட்டு அவர்கள் செல்வார். இங்கே வகுப்பறையில் மாணவர்கள் சேர்ந்து கொண்டு 40-35 மாணவர்கள் ஒரு வகுப்பில் நிறைந்திருப்பார்கள். அந்த வகுப்பிற்கு ஆசிரியர் வந்து கற்றுக் கொடுத்து விட்டு சென்று விடுவார். வரும் ஆசிரியரை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இங்கு உள்ள மாணவர்களின் கட்டாயம். இது எமது கல்வி முறை. இவற்றையெல்லாம் நாம் யோசிப்பதில்லை. இந்த மாற்றங்கள் சம்பந்தமாக நாம் ஒருபோதும் யோசிப்பதும் இல்லை. அது சம்பந்தமாக கதைப்பதும் இல்லை. அவற்றை கதைப்பவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நாம் செய்வதுதான் சரி என்றால் நாம் இத்தனை வருடமாக செய்து கொண்டிருப்பதில் அடைந்த முன்னேற்றம் என்ன? நாம் முன்னேறிவிட்டோமா? நாம் முன்னேறியதாக சும்மா பேசிக் கொண்டிருக்கின்றோம். எமது முன்னேற்றம் எல்லாம் முன்னேற்றம் இன்மைக்குள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது எமது பிராந்தியத்தில் ஒரு பிரதேசத்திலே ஒரு வருடத்தில் 500 பட்டதாரி உருவாக வேண்டும் என்றால் நாம் 100 பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டிருந்தவர்கள் 150 உருவாக்குகின்றோம். 100லிருந்து 150. அதாவது அபிவிருத்தி இன்மை. நமது இலக்கு 500, 100லிருந்து 150 முன்னுக்கு வருகின்றோம். 100-150 அதிகரிக்கின்றது. ஆனால் எமது இலக்கை அடையவில்லை. அபிவிருத்தி இன்மைக்குள் தான் நாம் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். நமது கல்வி அவ்வாறு தான் இருக்கின்றது. இவை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனையை கிளற வேண்டும். நாம் எதை எடுத்தாலும் நாம் இரண்டு பக்கமும் சிந்திக்க வேண்டும். எமது கல்வி முறை எமக்கு அந்த சிந்திப்பதற்கு, கேள்வி கேட்பதற்கு, அதாவது ரியாக்ட் பண்ணுவதற்கு தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கோம். நம்மை பழக்கி இருக்கிறார்கள். ஐரோப்பிய கல்வி முறையின் ஊடாக ரியாக்ட், சொல்வதை செய்வது, ப்ரோஆக்ட். ஏன், எவ்வாறு, எதற்காக இதை சொல்கிறீர்கள் என்ற கேள்வி, ப்ரோஆக்ட் பண்ணக்கூடிய நிலை இந்த கல்வி முறையினூடாக நாம் அறிந்து கொள்ளவில்லை. எனவே நாம் யோசிக்க வேண்டும். இலங்கையில் உள்ள 10,900 பாடசாலைகளிலும் வெள்ளை சீருடை. ஒரு சில பாடசாலைகளை தவிர எல்லாமே வெண்ணிறமான சீருடை. மாணவிகளுக்கு வெண்ணிறமான சப்பாத்திகளை கூட அணிவித்து நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நாம் யோசிப்பதில்லை. ஏன் இவற்றை மாற்ற முடியாது? ஏன் இந்த நிலைமைகளை மாற்றி? ஏன் எத்தனையோ கலர் இருக்கிறது. 6,666 கலர் இருப்பதாக சொல்கிறான் மல்டிலெக் கம்பெனி நடத்துபவர்கள். எனவே இவ்வளவு கலர், இவ்வளவு நிறங்கள் இருக்கின்ற போது ஏன் நாம் வெண் நிறத்தில் மாணவர்களை மட்டுப்படுத்த வேண்டும்? வெண் நிறத்தில் வைத்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும்? இவற்றை நாம் யோசிப்பதில்லை. இவற்றையெல்லாம் யோசித்து இதை நாம் பாடசாலை சீருடை இலவசமாக வெண் நிறத்தில் கிடைக்கின்றது என்று சொல்லலாம். அதை மாற்றிக்கொள்ளலாம். சமுதாயம் மாறும்போது, பெற்றோர்கள் மாறும்போது, மாணவர்களின் மனோநிலை மாறும்போது
அரசாங்கம் மாற்றிக்கொள்ளும். நாம் அதை மாற்றுவதில்லை, நாம் கேட்பதில்லை, நாம் தருவதை எடுத்துக்கொள்கிறோம். எனவே நாம் மாறாதவரை, நமது மனங்களில் மாற்றங்கள் வராதவரை, நாம் ஒரு ப்ரோஆக்டாக சமூகம் மாறாதவரை எம்மை ரியாக்ட் பண்ணக்கூடிய சமூகமாகத்தான் அரசுகள், அரசாங்கங்கள் எம்மை ஆள்பவர்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். நாம் தான் அந்த ப்ரோஆக்ட் என்ற நிலையை அடைய வேண்டும். எதற்கும் கேள்வி கேட்கும், உற்றறியும், கிரிட்டிக்கல் சிந்தனையோடு யோசிக்கும் நிலையை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதன் பின்னர் தான் மற்ற மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். எனவே நாம் இது சம்பந்தமாக கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நமது கல்வி முறையில் காணப்படும் ஐரோப்பிய ஊடுருவல்கள், அவர்கள் வரும்போது எங்களிடம் நிலம் இருந்தது, அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வரும்போது அவர்களின் கைகளில் பைபிளும் அவர்களின் தோளில் சிலுவையும் இருந்தது. நாங்கள் கற்றுக்கொண்டோம், அவர்கள் எங்களுக்கு கல்வி ஊட்டினார்கள், கல்வி போதித்தார்கள், போதனை செய்தார்கள், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட், போதனை முறை செய்தார்கள், நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர்களின் கைகளுக்கு நிலம் சென்றது, எங்களின் கைகளில் பைபிளும் எங்களின் தோளிலே சிலுவையும் சுமத்தப்பட்டது என்று சொல்வதை போல் எமது நிலைமை மாறியிருக்கின்றது. இவற்றை பற்றிய ஒரு சிந்தனை கிளர்வை நாம் எல்லோரும் சமூகம் என்ற அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். இந்த கருத்துக்கள் சம்பந்தமாக உங்களிடம் ஏதாவது எதிர் கருத்தோ அல்லது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அவற்றை இந்த சேனலிலே நீங்கள் கொமெண்டாக இடுமாறும், இந்த சேனலை எனக்கு ஆதரவு தருமாறும், தொடர்ந்தும் எமது சமூக முன்னேற்றம் பற்றி பேசலாம் என்ற கருத்தையும் உங்களுக்கு முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி.